தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி தான்வகம். பகவானோட சிருஷ்டியில் பல விசித்திரங்கள், ஒரு குறையும் இருக்குது, இன்னொரு நிறையும் இருக்குது. இப்படி இல்லாமல் ஒரு விசித்திர சிருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். பலவித அனுபவங்கள் மூலிமா நமக்கு கிடைக்கிறது. அதுபோல தான் பெரியவா ஒரு விசித்திரம், புரியாத புதிர். இந்த சன்னியாசிகள்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தரம் வபனம் பண்ணிக்கணும், அதாவது ஷவரம் பண்ணிக்கணும். அதை வபன பௌர்ணமி அப்படின்னு போட்டிருக்கோம். 2 மாதத்துக்கு ஒரு தரம் வபனம் பண்ணிப்பா. அது ஒரு மாதம் தப்பிடுத்துன்னா அதுக்கப்புறம் அடுத்த வபர்ண பௌர்ணமி வர வரைக்கும் தான் காத்துன்னு இருக்கணும். அப்படின்னா 2 மாதத்தில் பண்ணிக்கல அப்படின்னா அடுத்த 2 மாதம் வரைக்கும் காத்து 4 மாதம் ஆகிடும் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி தான் ஒரு தரம் ஒரு பௌர்ணமிக்கு, வபர்ண பௌர்ணமிக்கு பெரியவாளுக்கு பண்ணிக்க முடியல, உடம்புக்கு அசௌகரியமாக இருந்தது, அதனால் வபனம் பண்ணிக்க முடியல. அப்படின்றதுனால அடுத்த பௌர்ணமி, 2வது பௌர்ணமி வர வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். இப்படி 4 மாதம் ஆனதுனால பெரியவாளுக்கு ஒரே தாடி இடியெல்லாம் வளர்ந்துடுத்து. வளர்ந்தால் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கா. அனுஷ்டானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே மற்றவாள்லாம் அந்தந்த காரியத்தை போய் பார்த்துட்டு இருப்பா. யாரோ ஒரு தம்பதிகள் வந்து பார்த்தா அந்த இடமே ஒரே வெறிச்சோடி கிடக்கு, ஒத்திரிங்கானம். யாரோ ஒரு தாடி வச்சுன்னு ஒரு கழவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கார். அவளை இப்போ ரெகுலராக பெரியவாளை தரிசனம் பண்ணுவா தான். நான் பெரியவா அந்த தாடி இடியெல்லாம் இருக்கிறதுனால அடையாளம் தெரியல. கிட்டக்கு வந்து சுவாமி எங்கே அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட. உடனே பெரியவா பலிச்சரா, நானும் அந்த சுவாமியை தான் தேடின்னு இருக்கேன், அவரை தான் தேடின்னு இருக்கேன் அப்படின்னா. தேடின்னு இருக்கேன் அப்படின்னா அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒன்று பார்த்து கைங்கரியம் மன்றவர் வந்தோடனே அவர்கிட்ட கேட்டா, பெரியவா எங்கே, இங்கே ஒருத்தரும் ஆளையே காணுமே, ஒருத்தரும் சந்தடியே காணும், பெரியவா எங்கன்னு. நான் கேட்டேன், பொங்கோ உட்காந்துக்காளே யார் அப்படின்னு. பார்த்தா இவர் தான். ஐயோ இவர்கிட்ட தானே கேட்டோம் அப்படின்னா. உடனே அவளுக்கு ஆச்சரியம், ஐயோ சாமி எங்கன்னு அவள்கிட்டே போய் கேட்டிருக்கோம், அடையாளமே தெரியலையே, என்னாச்சு பெரியவாளுக்கு அப்படின்னா. உடனே அப்புறம் பெரியவா சொல்றா, என்ன பண்ணுறது, 4 மாதம் ஆச்சு ஷவரம் பண்ணி, அது எல்லாம் தாடி எல்லாம் வளர்ந்து கொடுத்து, அப்படி என்ன இப்படி மொட்டத்தலையிலேயே பார்த்தவங்களுக்கு இப்படி பார்த்தோன்னா அடையாளம் புரியல போல இருக்குது அப்படின்னு. நீ ஆனால் கேட்ட கேள்வி நன்னா தான் இருந்தது. சாமி எங்கேன்னு வந்து கேட்ட, நீ மட்டுமா கேட்குற, எல்லாரும் தான் இங்கே நமக்கே தெரியல சாமி எங்கே சுவாமி எங்கன்னு தான் தேடின்னு இருக்கோம். ஆனால் அப்பர் பெருமானா சொல்லிட்டார், அந்த நம்ம எல்லாரும் விழுந்து விழுந்து தேடுற சாமி எங்கே இருக்கார் அப்படின்னு. நாஸ்திகர்கள்லாம் கேட்குறா, சுவாமி எங்கே இருக்கார், சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கரெக்டாக அப்பர் சுவாமிகள் தான் பதில் சொல்கிறார். இந்த சுவாமியை வெளியில் தேடினா கிடைப்பரா, அவர் எங்கே இருக்கார்னார். நமக்குள்ளேன்னா இருக்கார். தேடி கண்டு கொண்டேன் திரு மாலுடோ நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அவன் அந்தர்யாமியா சர்வாந்தர்யாமியா ஆத்மஸ்வரூபமா நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கார். அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பரம்பொருளை வெளியில் போய் தேடினா எங்கேருந்து கிடைக்கும், கிடைக்கிறது கஷ்டம்தான். அதனால் சாமி எங்கேன்னு கேட்டதும் நல்லா தான் இருக்குது. நானும் எல்லாரும் தேடின்னு தான் இருக்கோம் அவரை தான் அப்படின்னு. இப்படி இல்லாமல் லேட்டாக வேதாந்தத்தை பேசுகிற, விளையாட்டாக பேசுகிறாப்பில் இருக்கும், ஆனால் வேதாந்தம். அப்புறம் சுவாமி ஈஸ்வரர் இந்த கதை சொல்ல ஆதி அந்தம் இல்லாத பெரும் ஜோதி புழம்பா பரமேஸ்வரன் நின்னர். அவரை வராக அவதாரமாக எடுத்துட்டு வராகமாக போய் கீழே தோண்டின்னு போய் விஷ்ணு தேடினர், அன்னமாக போய் மேலே தேடினர், பிரம்மா தேடினர், 2 பேரும் கிடைக்கல. அப்படின்னா ஏன் கிடைக்கல அப்படின்னு அந்த கதையோட தாத்பரியம் என்ன, வேற ஒன்றும் இல்லை. அவள் வெளியில் போய் தேடினா, மேலேயும் கீழையும் தேடினா கிடைக்குமா, அது மேலேயும் இல்லை கீழையும் இல்லை, உள்ளுக்குள்ளன்னா இருக்குது. இது சொல்கிறா. அதனால் இந்த சாமியை எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, சாமி எதுன்னா நம்ம தான் சாமி. நம்ம கூப்பிட்ற வழக்கம் உண்டு இல்லையா, ஒருத்தரை பார்த்தா சாமி சாமின்னு கூப்பிட்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு பாவத்தோடு தான் கூப்பிட்றது.
உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கார் அப்படிங்கிறது தான். இப்படி பெரிவாளையே அடையாளம் தெரியாத அளவுக்கு இவரோட அந்த கேசங்கள்லாம் வளர்ந்துருந்தது. யாருக்கு பக்தாளுக்கே அடையாளம் தெரில, அப்படி ஆயிடுத்து. அப்படி அவள் சாமி எங்கன்னு கேட்டால் வந்து சொல்கிறா. இன்னொரு பையன் வந்து கேட்டான்னு பார்த்துமே, சங்கராச்சாரியர் எங்கே அப்படின்னா உடனே மடத்த அட்ரஸை கொடுத்து அங்கே தான் உட்காந்துருக்கிற போய் பாருன்னு சொன்னார். இப்படி இல்லாமல் ஒரு விசித்திர புரியாத புதிர் பெரியவாள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குற, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு, கல்யாணம் ஆகணும், ரொம்ப சிரமமாக இருக்குது, பெரியவா தான் ஏதானும் ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, ஏண்டா நானும் ஒரு சாமியார், பணத்தையே நான் கையால் தொட்டதில்லை, அப்படிங்கிறது எங்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பணத்துக்கு எங்கே போகிறது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை. பெரியவாள்கிட்ட கேட்டாக்க என்ன, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா அனுகிரகத்தில் அவள் பணத்தை கையால் தொட வேண்டாம், பவுனை கையால் தொட வேண்டாம், எதுவும் அவள்கிட்ட இருக்க வேண்டாம். ஆனால் அவள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி அவள் அனுகிரகம் பண்ணிட்டாள்னா, மனசில் நினச்சிட்டான்னா எங்கேருந்தோ வந்து கொட்டுறதே. அதை போல தான் இப்போ இந்த சமயத்தில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே காமாட்சி கோவில்லேருந்து பூஜகர் வந்து பிரசாதம் கொடுக்குற பெரியவாளுக்கு. அந்த கிரமப்படி பெரியவா தலையில் ஒரு அந்த பெரிய சால்வையால் எடுத்து தலைப்பால் இது கட்டி பரிவட்டம் கட்டி பிரசாதத்தெல்லாம் கொடுத்தார். பெரியவா எடுத்துண்டா. உடனே அந்த பரிவட்டத்தை கட்டி அந்த குருக்கள்கிட்டையே கொடுத்து அந்த பிரசாதத்தில் வச்சு, நீ என்ன பண்ணி இதோ இருக்கார் பார் அப்படின்னு எய்த்தாப்பில் அந்த கல்யாணம் வந்து ஒத்தாசை பண்ணணும்னு சொன்னார். அவர்கிட்ட அவர் தலையில் கட்டி அவருக்கு நீ பிரசாதத்தை கொடுத்துரு அப்படின்னா, உடனே அவர் தலையில் அந்த பரிவட்டத்தை கட்டினார். இந்த ஜரிகை பட்டு இருக்குது, அதை அப்படி அவர் தலையில் கட்டினார். இந்த பிரசாதத்தை கொடுத்தார். அவர் அந்த பிரசாதத்தை அப்படி இட்டுண்டார், திலகமாக இட்டுண்டார். மீதி பிரசாதம் இருக்குது. உடனே பெரியவசரா, நீ என்ன பண்ணு, அப்படி போய் அங்கே உட்காந்துக்கோ, உட்காந்துட்டு வரவாளுக்கெல்லாம் என்னை பார்க்க வரவாளுக்கெல்லாம் நீ காமாட்சி பிரசாதத்தை நீனே இட்டு விட்டுரு அப்படின்னு. அவன் கையாலேயே இட்டு விட்டுரு எல்லாருக்கும் அப்படின்னு. சரின்னார். ஒரு பெரியவா சொன்னாலேன்னு எய்த்தாப்பில் போய் உட்காந்துன்னு அந்த தலைப்பாயோடு உட்காந்து வரவாளுக்கெல்லாம் குங்குமம் இட்டு விட்டுட்டே இருக்கார் பிரசாதம். அப்போன்னு பார்த்து ஒரு நார்த் இந்தியன் கோஷ்டி, எல்லாம் டூரிஸ்ட், காஞ்சிபுரமே டூரிஸ்ட் சென்டர் ஆச்சு, நார்த் இந்தியன் கோஷ்டிலாம் வந்தது. வந்தவா பார்த்தோன்னா அங்கே முதல்ல இவர் உட்காந்துட்டு தலையில் ஒரு ஜெரிகை பட்டெல்லாம் கட்டிக்கிட்டுன்னு ஒருத்தர் பிரசாதம் விட்டு விட்டுருக்கார் இல்லையா, இவர் தான் சுவாமிகள் அப்படின்னு அவள் நினச்சுன்னுட்டா. நினச்சிட்டு எல்லாம் வந்து கால தொட்டு கும்புறது, இவரும் அவளுக்கு அவள் சொன்னாப்புல இட்டு விடுறா. அதுவும் அவள் சம்பிரதாயம் இட்டு விடுறது தானே. உடனே அவள் என்ன பண்ணா, ஆளுக்கு 100 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டுன்னு எடுத்து முன்னால் போட ஆரம்பித்தா காணிக்க. இப்படி 2 பஸ்ஸில் வந்தவாள்லாம் எல்லாரும் போட்டால் ஒரு வண்டி ரூபா நோட்டாக குமிச்சு கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவா வரா. அங்கேருந்து வந்துட்டு, தேவையில்லை பாரு, இந்த சாமியாருக்கும் இவ்வளோ கனெக்ஷன் வந்துடுத்து பாரு, அவருக்கு ஒரே வக்கமாக போயிடுத்து, ஏன்னா இதை நம்மளையும் சாமியார் ஆக்கிட்டா அப்படின்ட்டு. உடனே சொல்கிறார், இவருக்கு என்ன பேர், தலப்பா சாமியார்னு நினைக்கலாம், தலையில் கட்டியிருக்கு, பரிவட்டத்தை கட்டி உட்காத்தி வச்சிருக்கு அப்படின்னு. அச்சா, என்கிட்ட வந்து காசு வேணும்னு கேட்டேன், நானே ஒன்றும் இல்லாத ஆண்டி, என்கிட்ட வந்து காசு கேட்டின்னா என்ன ஆயிடுத்து அப்படின்னார். அது அம்பாள் பிரசாதம் வந்த முகூர்த்தம் என்ன ஆயிடுத்து, உனக்கு இப்படி ஐஸ்வர்யமாக கொட்டுறது பாரு, இதெல்லாம் எடுத்துக்கோ, கல்யாணத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டாள்னா எப்படி இல்லை அனுகிரகம் பண்ணுறா பாரு அப்படின்னு. அவர்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஏதானு உதவி கேட்டால் அவர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட என்ன இருக்குது அப்படின்னார். அவர்கிட்ட ஒன்றும் இருக்க வேண்டாம், பிரசாதம்னா வந்திருக்கு, எது அம்பாள் பிரசாதம் வந்திருக்கு, அதை வச்சுட்டு உட்காந்துனதோட பலன் என்ன ஆயிடுத்து. அந்த சமயம் பார்த்தா இந்த நார்த் இந்தியன்லாம் வரணும், அவளோட சம்பிரதாயமே பார்த்தாக்கா, அதுவும் சாதுக்களை பார்த்தாக்க உடனே தட்சிணை கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, பிரசாதம் எடுத்துக்கிறது அப்படின்னு. இப்படி ஒரு விசித்திரம் விளையாட்டு, லீலா வினோதன் தான், இப்படி தான் லீலை, இப்படி ஒரு அனுகிரகம். அதே மாதிரி போயின்னு இருக்கா, ரோடில் போயின்னு இருக்கிறதே பஜனை கோஷ்டி, பாகவதாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கா. வந்தா பார்த்தா பெரியவா. இப்போ பெரியவா வந்துட்டாளேன்னு அவள்லாம் நின்று பாட ஆரம்பிச்சுட்டா. பெரியவா நிற்கிறாளே கேட்குறாளேன்னு. உடனே என்ன பண்ணா, பெரியவா அவளை சுற்றின்னு பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பெரியவா சுற்றி வரா. இந்த பாகவதாள்லாம் மெய்மறந்து பாடின்னு இருக்க, எல்லாருக்கும் கூட வந்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன பெரியவா போய் இவாளெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. அவளை பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்கிறா, பெரியவாளே சாது மண்டலிக்கு ஜெய், சாது மண்டலிக்கு ஜெய் அப்படின்னா. பெரியவா சொல்ல எல்லாரும் ஜெய் ஜெய் கோஷம் போடுறா. அப்புறம் சொல்கிறா, நம்ம இதெல்லாம் கண்டத்துக்கெல்லாம் ஜெய் போட்டுருக்கோம், என்னத்துக்கு போடணுன்னார். பக்த மண்டலிக்கு ஜெய், சாது மண்டலிக்கு ஜெய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏற்பட்ட சாதுக்கள்லாம் பகவன் நாமாவை சொல்லிட்டு வீதியாக போகிறான்னா எதுக்காக போகிறான், அவளுக்காக போகலை,
அவள் வீட்டில் உட்கார்ந்துருந்தா கூட, இல்லை வேறு காரியமாக வீதியில் போயிருந்தா கூட, அது ஏதோ எதேச்சியாவான அந்த பகவன் நாமம் காதில் விழட்டும். அந்த பகவன் நாம காதில் விழுந்தால் அது அட்லீஸ்ட் மனசுக்குள்ளே வாய்க்குள்ளே ஏதானு சொல்லிக்க தோணாதா? ராமராமான்னு ஏதானு காதில் விழுந்துன்னா நமக்கும் வாய் தான் ராமான்னு சொல்லாத முணுமுணுக்காதா? இப்படி ஒரு பேர் உபகாரம் பண்ணுறா. அப்படி பண்ணுற இந்த சாதுக்களுக்கு தான் ஜெயகோஷம் போடணும், அவளுக்குன்னா பிரதர்ஷனம் பண்ணணும், அவளைன்னா சேவிக்கணும். இதை சொல்கிறதோடு இல்லை, செஞ்சு காமிக்கிறா பெரியவா. அந்த பாகவதாளுக்கெல்லாம் சங்கோஜமாக இருக்குது, என்ன பெரியவா நம்மளை பிரதட்சணம் பண்ணாளேன்னு. எல்லாரும் உலகமே பெரியவாளை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண காத்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட பெரியவா நம்மளை பிரதட்சணம் பண்ணுறான்னா அவளுக்காக இல்லை, அவள் சொல்கிற அந்த பண்ணுற சர்வீஸ்க்காக, அவள் பண்ணுற அந்த புண்ணிய காரியங்களுக்காக, அந்த பகவான் நாமாக்காக. சாங்கேத்தியம்பா பாரிஹாஸ்யம்பா ஹேளனமே வச்சவா. நீ எப்படி சொன்னாலும் சரி, அந்த பகவன் நாமாவை சங்கேதமாக சொன்னாலும் சரி, பரியாசமாக சொன்னாலும் சரி, கிண்டலுக்காக சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் அந்த பகவன் நாம வாயில் வந்துடுத்துன்னா சொல்லிட்டாக்க அது உயர்வை கொடுக்கறது, உனக்கு நல்ல கதியை கொடுக்கறது அப்படின்னு நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறதுன்னா, அப்பேற்பட்ட அந்த பகவன் நாமாவை இவா மனம் உருகி சுஸ்வரமான நாம சங்கீர்த்தனத்தோட இசையோட இன்னிசையோட கொடுக்குறா அப்படின்னா இவர் எவ்வளோ உயர்ந்த ஒரு ஜென்மாவாக இருக்கணும், எப்பேற்பட்ட உயர்ந்த பிறப்பாக இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த பாகவதர்களுக்கு நாம் ஜெயகோஷம் போட்டு அவளைத்தான் நாம் கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு சொல்லாது சொல்லி காமிக்கிறாப்புல பெரியவா என்ன பண்ணுறா, இந்த சாது மண்டலுக்கு ஜெய், சாது மண்டலுக்கு ஜெய் அப்படின்னு தானே சொல்லி எல்லாரையும் ஜெயகோஷம் போட சொல்கிறான். இதை கேட்டு அந்த பாகவதாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதுக்கு மேலே பெரியவாளோட அந்த பாவம், பெரியவா ஜெகத்குரு சங்கராச்சாரியர் பெரிய பீடத்தில் இருக்க வரவாழலாம் தான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும், அவர் எப்போ வர சிம்மாசனத்தை உட்காண்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஆச்சாரியனா அந்த எளிமைக்கு எளிமையாக இருந்து எதோட உயர்வை எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படிதான் ஒரு வேத பரீட்சை நடந்திருக்கு குழந்தைகளுக்கெல்லாம். அந்த பரீட்சை கொடுத்த குழந்தைகள்லாம் வந்து பெரியவாள்கிட்ட வந்தது. பெரியவா எல்லாரையும் கேட்டால் யார் யார் என்னென்ன பண்ணிக்க பாஸ் பண்ணிக்க இல்லை, ஒவ்வொருத்தரையாக சொல்ல சொன்னான். அவள் படித்தது வேதத்தை சொல்லுங்க அப்படின்னா, அதில் ஒரு பையன் சொன்னால் பிரமாதமாக சொல்கிறான். இந்த சொன்னத்துலேயே அந்த பையன் சொன்னது ரொம்ப நன்னா இருந்தது. இந்த சொன்ன வந்த குழந்தையில எல்லாத்தையும் சொல்கிறதையும். அன்னே பெரியவா அந்த பரீட்சாதிகாரி வந்திருக்கார், இந்த வேதரட்சண நிதி ட்ரஸ்ட்டில் அதிகாரியாக இருந்தவர். அவர்கிட்ட கேட்டால் இந்த குழந்தை ரொம்ப நேரம் சொல்கிறான், இவன் என்ன கிளாஸு அப்படின்னார். அவர் உடனே பார்த்துட்டு சொன்னால் செகண்ட் கிளாஸு அப்படின்னார். இது ஆச்சரியமாக போச்சு. பெரிய என்ன செகண்ட் கிளாஸ் ஆகும், இவ்வளோ நன்னா சொல்கிறான், பிரமாதமாக சொல்கிறான், செகண்ட் கிளாஸுங்கிற எங்கே அவனோட அந்த மார்க் ஷீட்லாம் பாரு, பரீட்சை வச்ச இந்த ஷீட்டெல்லாம் எடுத்து பாரு அப்படின்னு. அவன் உடனே எடுத்துன்னு வந்தார், செக் பண்ணு அப்படின்னு. செக் பண்ணி பார்த்தா என்ன ஆகிடுதுன்னார், இவா டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருக்கா. அந்த மார்க் போட்டதை கூட்டினதில் டோட்டல் மிஸ்டேக் ஆகி இந்த பையனுக்கு செகண்ட் கிளாஸ் போட்டிருக்கா. ஆனால் இப்போ திருப்பி ரீசெக் பண்ணி மார்க்கை போட்டாக்க என்ன ஆச்சுன்னர், அவன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க். இப்படி ஆயிடுத்து. அந்த பரீட்சாதிகாரிக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பக்கமாக எடுத்து சங்கோஜம் எடுத்து, என்ன இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோம், அசிட்டத்தனம் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு. அப்புறம் அதை சரி பண்ணி இந்த பையன் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான சம்பாவனையில் பண்ணுறதுக்கு ஏற்பாடாச்சு. இதை கேட்டோன்னே அந்த பையன் ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டான். காரணம், அந்த பையனுக்கு செகண்ட் கிளாஸ் வாங்கினவேன்னு முதல்ல வருத்தம். இப்போது பெரியவாள்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னார், அப்படியே இந்த கிளாஸே மாறி போயிடுத்து. செகண்ட் கிளாஸாக இருந்தது இப்போ சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்து. அப்படின்னா அவன் சந்தோஷத்தில் அழறான். அழுத உடனே பெரியவா உடனே சிரிச்சுட்டே சொல்கிறா, பாரு இவன் அழறது கூட சொரந்தப்பாத அழறான் பாரு அப்படின்னு. அனுதாத்தம் உதாத்தம் எல்லாம் ஒரு குறவில்லாத, அதான் அந்த பெரிய வாசனத்தில். அதே மாதிரி இன்னொரு 5 குழந்தை பஞ்சபாண்டவா அப்படின்னு சொல்லுவாள். அதில் அவளுக்கெல்லாம் பரீட்சை இருக்கு, அதில் செகண்ட் கிளாஸ் போட்டிருக்கா. அது இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தம். பெரியவாள்கிட்ட வந்து கேட்டால் வந்தால் என்னென்ன செகண்ட் கிளாஸ் தான் அப்படின்னா, செகண்ட் கிளாஸ் தான் போட்டிருக்கு அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு சரி எங்கெங்க என்னென்ன கேட்டால் சொல்லுங்கோ அப்படின்னா சொல்ல சொன்னால் இந்த குழந்தையெல்லாம் நன்னா சொல்லித்து. உடனே இந்த பரீட்சை யார் வச்சாரோ அதிகாரியை கூப்பிட்டு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் செகண்ட் கிளாஸா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, நான் பரீட்சை பண்ணிட்டேன் கேட்டுவிட்டேன், எல்லாம் ரொம்ப நன்னா சொல்லுது, எல்லாருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் கொடு அப்படின்னு. அப்புறம் பெரியவா சொல்கிறா, அந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பெரியவா வாயால் பரீட்சை பண்ணி பார்த்து அவள் வாயால் இந்த குழந்தைகள் என்ன சொல்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக கொடு அப்படின்னா எவ்வளவு பெரிய பெருமை. அதுக்கப்புறம் சொல்கிறா, நம்ம இந்த குழந்தைகளுக்கு வேதத்தில் பரீட்சை வைக்கிறது, அதில் அதுக்கு உண்டான அவார்டு கொடுக்கறது, சன்மானம் கொடுக்கறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் வரணும் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறதே வழிய, இந்த வேதம் படிக்கிறதே இந்த காலத்தில் துர்லபமாக இருக்குது.
குழந்தைகள் படிக்க வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் 10 குழந்தைகள் வருது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இன்னும் உற்சாகப்படுத்தி அவளை என்ன படிக்க வச்சு இதை பார்த்துட்டு இன்னும் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வந்து படிக்க வராப்பில் தான் இருக்கணுமே வழிய அதில் இந்த தாரதமிய மக்கள் வேதத்தை யார் பரீட்சை பண்ணுறது? வேதம் படித்தவாளே யார் பரீட்சை பண்ணுறதுக்கு யோகிதா இருக்குது? ஆனால் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உற்சாகப்படுத்தணும், அதுக்கு ஒரு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உத்தேசத்தில் தான் பண்ணுறது. இதுக்கு முன்னே மற்ற பரீட்சை மாதிரி உடனே ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இல்லை அப்படி இப்படின்லாம் கெடுபடியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அதை என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிற. அதே போல் தான் இந்த கல்வைத்த வாரம் அப்படின்னு சொன்னேன். இந்த கல்வைத்த வாரத்தில் ஒப்பிக்கிற போட்டி அது. இந்த ஒப்பிக்கிற போட்டியிலையும் ப்ரைஸு கொடுக்கறதே அவளுக்கு மோதிரம் போடுறது, தோடா போடுறது அதெல்லாம் வச்சுருந்தா. அதில் ஃபஸ்ட்டு வரா அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துப்படி வச்சுட்டு ஏதோ பண்ணுறா. இருந்தால் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சம்பிரதாயத்தை கொண்டு வந்தாள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். அதாவது மற்றவாளுக்கும் நாமளும் அப்படி நன்னா சொல்லணும் அப்படின்னு ஒரு ஊக்கம் வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்கறது. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணவாளுக்கே எதுக்கு சன்மானம் அப்படின்னார். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய கௌரவம், அதுவே ஒரு பெரிய விஷயம், அதுக்கே தக்க சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க சொல்கிறா. இப்படி இந்த வேதம் படிச்சவாளை எதை எப்படி கௌரவப்படுத்துறது அப்படிங்கிறதுலையும் பெரியவா ஒரு ஸ்பெஷலாக இருந்தா அப்படின்னு தெரியுது. இன்னொரு சாமவேத ஸ்ரௌதி, அந்த பையன் சின்ன பையன், அவர் வந்திருக்கார். அவர்கிட்ட அவரும் பரீட்சையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கார். சாமவேதம் சொல்லு அப்படின்னார். பிரமாதமாக சொன்னால் பெரியவா சொல்கிறா, எப்படி சாமம் சொல்கிறான் பாரு, ரொம்ப நன்னா சொல்கிறான், என் சொல்கிற சாமம் அவ்வளவு சுஸ்வரமாக ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு, சரி இவருக்கு என்ன சம்பாவனை அப்படின்னா, ஏதோ எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணுறாப்புல அவருக்கு சம்பாவனை, அவனுக்கு ரெட்டை சம்பாவனையாக பண்ணிவிடும் அப்படின்னா, ரெட்டை சம்பாவனையாக பண்ணிடும் அப்படின்னா, அதாவது டபுள் தான் பண்ணு அப்படிங்கிற. அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் அழறான். என்ன அப்படின்னா அவருக்கு சாமஞ்சோரத்தையே என்ன சொல்கிறார், வாய் திக்கும். சாதாரணமாக பேசினா திக்கு வாயாக இருக்கும். பொதுவாகவே திக்கு வாயாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்ல வராது, அதனால் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. அவளுக்கு பேசுகிறதே திக்கும், ஆனால் வேதம் சொல்ல ஆரம்பித்தாக்க திக்கவே திக்காது. அப்படிலாம் ஒரு விசித்திரமான ஒரு ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கிறவெல்லாம் பாக்கியசாலிகள்லாம் இருக்கா. அதில் ஒன்று இவரும் இந்த ஸ்ரௌதியும் சாமவேதம் படித்து வரும். ரெட்டை சம்பாவனையை பண்ணோம் அப்படின்னா அது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னார், எனக்கு இந்த வாய் திக்கிறதுங்கிறதுக்காகவே தான் என்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுவா, என்ன குறை சொல்லி பேசுவா. அப்படி இருக்கிற எனக்கு பெரியவா ரெட்டை சம்பாவனை பண்ண முடியுமா பண்ணியிருக்காளே. எல்லாரும் நம்மளை மட்டம் தட்டினாலும் பெரியவா ஒரே தூக்கானா தூக்கியிருக்கா. ஊரில் ஒருத்தருக்கு வேணா குறை சொல்லலாம், நம்மளை திட்டுவா. ஆனால் பெத்த தாயாருக்கு அப்படி இருப்பலாம் இருக்க மாட்டா, நம்மள்ட்ட கரிசனமாக தான் இருப்பேன். அதை போல தான் பெரியவாளும் ஊர் உலகத்தில் பார்க்குறவாளுக்கு நாம் சாதாரணமாக இருந்தாலும் லட்சியம் இல்லாத இருந்தாலும் பெரியவா நம்மளை அப்படி நினைக்காத ஒரே உயர்வாக தூக்கி வைக்கிறான்னா அது அவள் ஜெகன்மாதாங்கிறதுக்கு சாட்சியாக இருக்குது. ரெட்டை சம்பாவனை பண்ணு அப்படின்னா அதோடு இல்லை, வருஷா வருஷம் ரெட்டை சம்பாவனை பண்ணவருக்கு அப்படின்னா, இப்படி வருஷா வருஷம் ரெட்டை சம்பாவனை பண்ணினா அது எதுக்குன்னு அப்புறம் பின்னால் தான் புரிஞ்சுது. இவ்வளவு நன்னா சாமம் சொல்லிட்டு அப்படி இருந்தவர் கொஞ்ச நாள்லேயே அந்த பகவானோட ஐக்கியமாயிட்டார். அவர் காலம் ஆயிடுத்து. இது அப்புறம்தான் புரியுறது. கூட இருந்தவாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாளுக்கு பாவம் இவர் நிறையா நாள் இருந்து இன்னுமே ஒத்த சம்பாவனையாக வாங்கினா நிறையா நாள் வாங்கிறதுக்கு அவருக்கு பிராப்தம் இல்லைன்னு திருக்காலஞானின்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சது போல இருக்குது. அப்பேற்பட்டவருக்கு திருப்தியாக அவர் இருக்கிறதையே அவரை திருப்தியாக எல்லாத்தையும் கொடுத்துடணும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுனால ரெட்டை சம்பாவனை பண்ணுன்னு சொன்னான்னு அப்புறம்தான் புரியுறது. அப்படி ரெட்டை சம்பாவனை பண்ண சொல்கிறா. அவளோட மனசுக்கு ஹிதமாக திருப்தியாக இருக்கிறாப்புல, அதோடு இல்லை அவளோட பிராரப்தத்துக்கு ஏற்றாப்புல எப்படி பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியறது. அதுதான் அங்கே முக்கியம். அப்படி இருக்கிற பெரியவா ஒருத்தர் ஒரு காணிக்கையெல்லாம் கொண்டு வரார் இல்லையா, அதில் ஒரு குயவர் வந்தார். முன்னாலேயே பார்த்துருக்கோம். ஒரு டெய்லர் வந்தார், இனிமே துணி துவைக்கிறவர் வந்தார், செலவை தொழிலாளி வந்தார், அப்படின்லாம் பார்த்தோம். அது மாதிரி ஒரு பக்தரில் ஒருத்தர் ஒரு குயவர். அவர் பெரியவாளுக்கு என்ன கொண்டு வந்தார், அவர்கிட்ட என்ன இருக்கும், பண்ணின சட்டி பானை அகல் விளக்கு எல்லாத்தையும் கொண்டு பெரியவாளுக்கு காணிக்கையாக வச்சார். வச்சா எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறா. தடவி பார்த்து எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு அப்படின்னு வச்சுட்டு தடவி பார்த்துட்டு கணேஸ்வரா அவருக்கு வேஷ்டி கொண்டு வச்சுன்னா அது கொண்டு வச்சுன்னா எல்லாம் கொண்டு வந்து பெரிய அவருக்கு கௌரவப்படுத்த சொல்கிறா. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு சாதாரண கொயவன் அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்கார் அப்படின்னா ஏதோ அவர்கிட்ட இருந்து சாமானை கொண்டு கொடுத்தார், பெரியவா வேண்டாம் ஏதோ ஒரு பழத்தை கொடுத்தா பரவாயில்ல, இவருக்கு எதுக்கு என்னமோ இவ்வளோ உபச்சாரம் இத்தனையும் பண்ணுறா அப்படின்னா இப்படி மனசில் தோணுமோ இல்லையோ, தோன்றது. ஆனால் உடனே பெரியவா பதில் சொல்கிறா. ஸ்ரீருத்ரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த அனுவாகத்தை எத்தனாவது அனுவாகம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிகிட்டே வா அப்படின்னு அதை சொல்லிட்டு வார்த்தையை பார்த்தா குலாலேபிய கர்மாரேபியோ நமஹா அப்படின்னு வருது. அதை சொன்னோன்னே நிறுத்து அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் உடனே பெரியவாளேஸ்வரா, குலாலன் அப்படின்னா குயவன் அப்படின்னு தமிழில் சொல்கிறமே அதுதான் குலாலன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில். அது யாருன்னு இந்த மண்பாண்டங்கள்லாம் செய்வா தான் குயவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அவள் தான் குலாலன் அப்படின்னு பேர். அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கான எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கார் அப்படின்னு அந்த அத்வைதத்தை விளக்கறதே குலாலேபிய கர்மாரேபிய கருமாறு பெற்ற அப்படிங்கிற இல்லையோ, அந்த இரும்பு சாமான்லாம் செய்கிறவாள்லாம் கருமார்கள் அப்படின்னு பேர், கருமாறு பெற்றன்னு பேர். இவர் பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னு இந்த மண்பாண்டங்கள்லாம் செய்கிற குயவர்களாகவும் இருக்கார், இந்த இரும்பு சாமான்களாம் செய்கிற கர்மாரர்களாகவும் இருக்கார். குலாலேபிய கர்மாரேபியோ நமஹா, இவாள்லாமும் பரமேஸ்வரனாக தான் இருக்காருன்னு சொல்கிறது. அதனால் இவர் வெறும் குயவர் மட்டும் இல்லை, செட்டிப்பானை செய்கிறவா மட்டும் இல்லை, இவரும் பரமேஸ்வர சுரூபம்னு வேதமே சொல்லிடுத்தோன்னா அவரை கௌரவப்படுத்தாத இவருக்கு பண்ணுறது என்னென்ன அந்த பரமேஸ்வரனுக்கு பண்ணுற உபச்சாரம்னா அந்த பாவம் தான் முக்கியம் பெரியவாசுரா. அதனால் ஏதோ சாதாரண ஒரு குயவருக்கு கொடுத்ததா இல்லை, இது இவருக்கு பண்ணுறதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு பண்ணுற பூஜையாகிறது உபச்சாரமாகிறது அப்படின்னு முன்னாலேயே பார்த்துருக்கோம். செல்லூருங்கிற இடத்துல ஹரிஜனங்கள்லாம் தரிசனம் பண்ண வருது பெரியவாள்கிட்ட. பெரியவா அவளுடைய அளவலாவி பேசிட்டு அவளுக்கு கடையில் போய் இனிமேல் மடத்து மேனேஜர்கிட்ட சொல்லி துணிமணிகள்லாம் வாங்கி தர சொல்லி அவளுக்கு சாப்பிட்றதுக்கு உழுப்பையாக சாமான்கள்லாம் கொடுக்க சொல்லி எத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. அவளோடையே பேசிட்டு இருக்கிறதுனால அடுத்த ஊருக்கு போய் பெரியவா பூஜையெல்லாம் பண்ணணுத்துக்கு நேரம் ஆகுது அப்படின்னு கூட இருக்கவர் ஞாபகப்படுத்துகிறார். இங்கேயே இவ்வளோ நேரம் செலவழிச்சிருந்தா இவாளோடையே இன்னும் அடுத்த ஊருக்கு போனால் அங்கே போய் அந்த ஊரில் பட்டண பிரவேசம்லாம் முடிஞ்சு ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆகி பெரியவா ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணணும், 2 கால பூஜை சந்திரமணீஸ்வரர் பூஜையெல்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணார், நேரம் ஆறுதுன்னு கூட பெரியவாள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். பெரியவாளும் இருன்னு சொல்லிகிட்டே இவாளோடைய இந்த ஹரிஜனங்களோடைய அளவலாவின்னு இருக்கா. அப்போது அவர் ஞாபகப்படுத்துகிறார், இன்னும் சந்திரமணீஸ்வரர் பூஜை ஆகலை அப்படின்னு பெரியவாள்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கு பெரியவா சொன்ன வார்த்தை என்னன்னார், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு, இதுவும் அந்த சந்திரமணீஸ்வரர் பூஜைக்கு சமந்தாம்பா அப்படிங்க. இது சந்திரமணீஸ்வரருக்கு பூஜைக்கு சமம். ஒரு பாமர ஜனங்களான ஹரிஜனங்களோடு பேசிட்டு அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் என்ன வஸ்திரம் சமர்ப்பியாமி நைவேத்தியாமி இதான் பூஜையில் மந்திரமாக சொல்லி சுவாமிக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுறோம். இங்கே இவாளுக்கு அப்படியே நேரம் கொடுக்குறோம், அவ்வளோதான். இதுவும் அந்த பூஜைக்கு சமந்தாம்பா அப்படிங்கிறது. அதனால் ஒரு ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்கிறதும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதும் ஒரு பக்தி ஸ்ரத்தையாக பண்ணுற ஈஸ்வரனுக்கு பண்ணுற பூஜைக்கு சமம்தான் அப்படின்னு பெரியவா நமக்கு ஒரு வழிகாட்டியாக பண்ணி காமிக்கிறா அப்படின்னு தெரியுது. உடனே இதுக்காக பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னு இல்லை, அவரை போல் பக்தி ஸ்ரத்தையோட ஆச்சார அனுஷ்டானத்தோட சந்திரமணீஸ்வர பூஜை பண்ணுறவாளையும் பார்க்க முடியாது. அதே பெரியவா இப்படி பாமர ஜனங்களோட இவ்வளவு அந்யோன்யமாக சர்வீஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியாது. ரெண்டுத்துலேயும் பெரியவா ஒரு உதாரணமாக இருந்து காமிச்சிருக்கா. பெரியவாள் மாதிரி நாமளும் ஆச்சார அனுஷ்டானத்தோட பக்தி ஸ்ரத்தையோட நம்ம வழிபாடெல்லாமும் பண்ணணும். அதே சமயத்தில் சாஸ்திரம் சொன்ன அந்த விதிமுறைகளை மீறாத எல்லா ஜனங்கள்ட்டையும் அன்பு வழியில் நம்மளால் முடிஞ்ச சர்வீஸையும் பண்ணணும் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் ஒரு உதாரணமாக இருந்து காமிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதுதான் இதுக்கு என்ன பிரமாணம்னு வேதமே பிரமாணமாக இருக்குது. அதுதான் நமக்கு எடுத்துக்காட்டாக காமிக்கிறா. குலாலேபிய கர்மாரேபியோ அப்படின்னு பரமேஸ்வரனை சொல்லியிருக்கு. அப்படின்னா இவாளுக்கு சந்தோஷப்படுத்துறதும் இவாளுக்கு நாம் கொடுக்குறதும் உச்சாரம் பண்ணுறதும் இந்த ஈஸ்வர ஆராதனம் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறோம். உடனே அவர் சொன்ன பெரியவா இத்தனை பண்ணியிருக்கா இல்லையா, என் பையனுக்கு படிப்பு இல்லைங்க சாமி, அருள் செய்யணும், பெரிய சாமி தான் அருள் செய்யணும் அப்படின்னு. உடனே பெரிய வைக்கிற நீ படிச்சிருக்கியோ அப்படின்னா, எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, நீ படிக்க தெரியலேன்னாலும் உன்னை பகவான் ஏதோ உனக்கு ஒரு தொழிலை கொடுத்து உனக்கு ஜீவனம் நடக்கிறாப்புல உனக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்காரு இல்லையா, உனக்கு அனுகிரகம் பண்ணுற அந்த பகவான் உன் பிள்ளைக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரோ? அவசியம் பண்ணுவார். அதனால் உன் பிள்ளை படிப்பு வரலையேன்னு குறைப்பட்டுக்க வேண்டாம். உன்னோட குலத்தொழிலான இதை பண்ணுறதுக்கு நன்னா கற்றுக்கொடு, இதை வச்சுனே அவன் ஜீவனம் பண்ணிடலாம். அக்கா படிக்க வேண்டாம்னு சொல்ல, முடிஞ்சால் டியூஷன் வச்சு படிக்க சொல்லி கொடுத்து பாரு. அப்படி வரலன்னா அதுக்காக கோச்சிக்காத, குழந்தைய அடிக்காத, வருத்தப்படாத, பயப்படாது. இது இருந்தாதான் அது இருந்தாதான்னு இல்லை, படித்தா படிக்கட்டும். அப்படி படிப்பு வரலன்னா உன்னோட இந்த தொழில் இருக்குது, இந்த கைத்தொழிலை கற்றுக்கொடு, இதை வச்சுட்டு ஜீவனம் பண்ணிக்கலாம். நீ இப்போ கொடுத்தனம் பண்ணுறாப்புல ஜீவனம் பண்ணுறாப்புல அந்த குழந்தைக்கும் பகவான் பார்த்துக்கு போகிறார்.
அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உபதேசம். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உபதேசம். நாமெல்லாம் குழந்தையில இருந்தோம், இப்படி இருந்தால் தான் அப்படி இருந்தால் தான் அப்படின்னு நாமளாவே கற்பனை பண்ணிட்டு அந்த குழந்தையில போட்டு வாட்டி விதைக்கிறோம். அப்படி இல்லை. நம்மளை காப்பாற்றுற பகவான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற மாட்டாரா? நம்மளை காப்பாற்றுற ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்ற மாட்டாரா? அதுதானே ஃபெய்த்து, நம்பிக்கை. இதுதான் பெரியவா நமக்கு எடுத்துச்சரான்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.